இருந்து தெரியுறேன். கருப்பாயி இனிமேல் முடியமா கிடையாது. கருப்பாயி வந்து இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகுதுண்டா, கருப்பாயி இன்னைக்கு லீவ் போட்டுருச்சு. ஏன்னு கேளுங்க, கடை ஓடாமல் லீவு போட்டாச்சு. உடம்புக்கு கொஞ்சம் முடியலை. ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு செக்கப்பு கப்பெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதோட மூஞ்சியை கழுவி பார்த்தா பிள்ளைய ஊரை இடத்தையான்னு செஞ்சு கொடுங்கம்மா. தினமும் வடை சாப்பிட்ட இதுக்கு வடை திங்கிறாங்க. வடை வேணுமா? மழை வேற பெய்யுது. உங்கள் வரியா பக்கம் மழை பெய்யுதா? எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி மழை பெய்யுது. அதனால பார்த்துட்டு என்னடி மழையில் குடிக்க போறியா? புது மழை தண்ணி தடுப்பு முடிச்சுக்கிறோம். நண்டு தேவையில்லாத வேலை பார்க்காத பத்தியா. ப்ளீஸ்ன்ற வருவேன். இடி இடிக்குதுடி. புதுமலை தண்ணிடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை வந்திருக்கு. வெயில் அடிச்சு அதில் குளிக்கக்கூடாதுன்னு வாங்க. அப்படி ஒரே பச்சை போட்டு தர சொல்லி பச்சை பறக்குறாங்க பச்சையா. எங்க வடைய சாயந்தரம் கடை உடையில கொடுத்து விடுவேன். அதை சாப்பிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, இது நகை கடை வச்சிருக்கவ நகை விட மாட்டாங்க, ஜவுளி கடை வச்சிருக்கவ ஜவுளி எடுத்து அதையும் கட்ட மாட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. வடை ஓடுறவங்க வடையை திண்டுக்கிட்டே தெரியும். எங்கேயும் ஒவ்வொரு தேசத்துக்கு போனாலும் திண்டுக்கிட்டே தெரியும். இதில் இப்படியா கலராக தர்றேன்னா தாடி பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லத்தான். லைட்டு வெளிச்சம் இல்லாம அப்படி தர்றேன் எனக்கு. சரி வாங்க, கலராக இருக்குது, கருப்பாக இருக்குது. நம்ம என்ன உள்ள இதுதான் முக்கியம், கருத்து தான் முக்கியம். ஏக்கா பச்சை சுட்டு காட்டுங்க வடை பச்சி எல்லாமே போட்டு வீடியோவை போட்டிருக்கேன். போய் தேடி பார்க்க முடியலவருக்கு, சில பேருக்குலாம் கண்டுபிடிக்க முடியலவருக்கு. சரி கண்டுபிடிக்க முடியாதவங்க அப்போ வந்து கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, அவங்களுக்கு போட்டு கழிச்சு கிடந்தேன். இப்போ ரொம்ப பேர் இருக்கிய. வாங்க நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு பச்சை எப்படி சுட போகிறோம் பாப்போம். அப்படி அங்கே மாவு எடுத்துகிட்டு வரேன். இருங்க வடைக்கு வாங்க மாவு எடுத்துகிட்டு வரேன். இதே மாவில் அளவு சொல்லுங்க கண்ணெலாம் கேட்காது. எனக்கு அளவுலாம் எப்படி அளந்து போட்டு எடுக்க தெரியாது. நான் பாட்டு குத்தாங்குருவும் அள்ளி போடுவேன். கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு கை, ஒரு சிரங்கண்டா அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் ஒரு சிரங்கன்றது வந்து இந்த இம்புட்டு மாவு கொஞ்சமாக மைதா போட்டுக்கணும். அப்போத்தான் வந்து ஒட்டும். நம்ம மிளகா பச்சி இந்த வர்க்க குடை மிளகா, எல்லா மிளகாயும் செவந்து வச்சு செகப்பாயிருச்சு. குடை மிளகா பச்சி இது மழை வச்சுக்கிறது நல்லா காரசாரமாக இருக்கும் மச்சி. அதுக்கப்புறம் நண்டு சிண்டு பூஜா அவங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பச்சி. ஏன்டா அவங்களெலாம் அதை சாப்பிட முடியாது. நான் என் மையன் எங்கள் அம்மா என் சீமா எல்லோரும் வந்து மிளகா பச்சி சாப்பிட்றோம். இது நண்டுக்கும் பூஜாவுக்கும் எப்படி அவங்களுக்கு வாழைக்காயில் போட்டு திண்டு போகிற வச்சு போச்சு. அதனால பார்த்துக்கங்க, இதில் இருந்தால் கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், மைதா கொஞ்சம், மைதா ரொம்ப கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கணும். இப்போ தான் அரிசி மாவு போட போகிறேன். எவ்வளோ போகிறேன்னு கொடுப்பாங்க. இவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை, ரொம்ப முறுமுறுக்குதேன், லைட்டாக போட போகுது. இது என்னது போ அப்படியே என்ன மாவு வரும். அதுக்கப்புறம் நம்ம கேசரி பவுடர் லைட்டாக கலருக்கு. ஏன்னா கலர் இருந்தால் தான் பிள்ளைங்க வந்து ஆர்வமாக திம்பாக. கலர்லாம் கெமிக்கல்லக்கா அப்படி சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையே கெமிக்கலில் தான் போய்கிட்டு. கெமிக்கல் தான் உலகமே, கெமிக்கலில் தான் போகும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தேவைக்கத்தாப்புல மிளகாப்பொடி. நான் வந்து இந்த அது என்னமோ சொல்லுவாங்க, பெருங்காயத்தூள் வந்து நான் அந்த கடையில் அந்த ஒரு பாக்கெட்டை வைக்க, அந்த பாக்கெட் தான் போடுவேன். தப்பாக வாங்கி வச்சா பொட்டி போயிடுது பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு தெரியுதா, இங்கே கீழே இருக்கணும், அப்போ தான் தெரியும். கொஞ்சமாக தான் சோடா உப்பு போடணும் வச்சுக்கி இருக்குதா. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. கீழே இறக்கி வச்சுருவோமா? இருங்க கவுத்தி விட்றேன், அப்போ தானே உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி என்னத்தை போடுறது தெரியாதுல்ல. எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்று அதில் கலந்துருவோம். தண்ணியை அப்படியே ஊற்ற வேண்டியது. கையில் க்ளவுஸ் போடுங்க, நல்லா சொல்லக்கூடாது. க்ளவுஸ் போடுறதுக்கு நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் இது என் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அதனால் க்ளவுஸில் தேவையில்லை நினைக்கிறேன். மக்களே நான் சொல்கிறது கரெக்டு தானே? அன்பு பாசம் ஒருத்தவங்களுக்கு கையில் தான் ருசி இருக்குண்டுவாங்க. கையில் ருசி இருக்குண்டு பச்சை பாம்பு இருக்காருங்க. அந்த பாம்பை அப்படியே அடித்து அது வாழை உடம்பு அப்படியே கைட்டு வங்குட்டு உருவுனா அப்படியே ருசி கிடச்சிருண்டு அந்த காலத்தில் எங்கள் ஆத்தாலாம் சொல்லும். எந்த அளவுக்கு அது உண்மைன்னெலாம் தெரியாது. இது மின் கேமரா, அதனால வந்து உங்களுக்கு இடது கையில் பிணைகிறது மாதிரி உங்களுக்கு காட்டும். ஆனால் அது இடது கை கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு என்னக்கா இடது கையில் பிணைகிறேன்னு கேட்கக்கூடாது. இன்னொரு விளக்கம் சொல்ல முடியல. அடாடாடாடாடா படு விளக்கமாகி போயிருதுங்க. உங்களுக்கு வீடியோ போட்டு இதேன்னு காட்டுறதை விட உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. தாடி 5 வரல ஒன்றாவா இருக்குது.
வீட்டிலையே புரியாத மனுஷன் இருக்கையில் உலகமெங்கும் பார்க்குற நீங்கள் ஒரு மனுஷன் புரிஞ்சவங்களா இருப்பிய, ஒரு மனுஷன் புரியாதவங்களா இருப்பிய, பல வாக்கில் தானே இருப்பீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லை, நான் தான் யோசிக்கணும். அப்படிலாம் சொல்கிறவங்கள பார்த்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நினைக்கக்கூடாது. நம்ம என்னென்னத்தையே போட்டால் உப்பு போட மறந்துட்டோம். அதனால உப்பு எப்போவுமே நல்லா வந்து கரெக்டாக பச்சைக்கு இருக்கணும். அப்போத்தான் வந்து பச்சை ருசி கொடுக்கும். மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் பண்ணக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு எண்ணெயை ஊற்றி காஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை சட சட விழுந்துக்கிட்டு இருக்கு. நண்டை பார்ப்பா ஏப்பா அது பாட்டுக்கு மழையில் நடந்து வந்துட்டாளா வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறேன். இப்போ எங்கே ஏறப்பா? எதுக்கு பாப்பா? நான் சுட்டவொன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுப்பேன். இங்கே ஏறலாம் கிச்சன்லாம் ஏறி விழுந்துடாதீங்க. உப்பு எப்படி நம்ம டேஸ்ட்டு நாக்கில் வச்சு தான் பார்க்கணும். அப்புறம் எதில் வச்சு பார்ப்பாங்க முடியுமாக்கா? ரொம்ப எகத்தாளம் பேசுறீ அப்படின்னு நினச்சிடாதீங்க. கடலை மாவு வந்து நான் வந்து மிக்சிங் மாவு வாங்க மாட்டேன். அந்த மாவு ஒட்டாது பார்த்துக்குங்க. மிளகா வடையெல்லாம் போட்டீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது மிளகாயில். நான் வந்து இந்த தான் போடுவேன், அரைச்ச மாவு. கடலை மாவு அரைச்சி போடுவேன். வாங்க பச்சை எண்ணெய் போடுவோம். ஓடியாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா வெள்ளனையே காய வச்சுட்டு. ஓடியாங்கத்தே இங்கே கேட்குறத பூரா எடுத்து போட்டுட்டு கிடைக்கேன். ஆமாம், இன்னைக்கு லீவில் இருந்தாலும் வடை சுடலை. அன்னைக்கு ஒரு நாளைக்கு வடை சுடலைன்னா தாங்காது மனசு. அப்படி எங்கே வருங்க, இங்கிட்டு பாருங்க. இந்த இப்படி பச்சையை மிளகாயை இப்படி 4-3 கீரி அலசி வச்சுருக்கேன். அதை அப்படி கீரி இப்படி நல்லா இப்படி இது பண்ணி, அதுக்கப்புறம் இந்த இருக்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் அப்படியே போட்டுருக்கீங்க. பார்த்தீங்கள பொஸ்குண்டு பலகாரம் சுடுறதுக்குண்டு நம்ம சட்டி வந்து இது எண்ணெய் என்னக்கா கருப்பாக இருக்குங்க கூடாது. சட்டி எண்ணெய் மாதிரியே கண்ணக்கரையில் இருக்குது கருவாயா, அதனால எண்ணெய் உங்களுக்கு கருப்பாக தெரியுது. சிலுவர் வடைச்சட்டிலையோ அல்லது வேறு வடைச்சட்டிலையோ காட்டுறப்ப உங்களுக்கு வெள்ளையாக தெரியும். எண்ணெய் இப்போத்தே பாமாயில் வாங்கிட்டு வந்து ஊற்றிருக்கு. அடடா தோசை இந்த மாதிரி பச்சி இதெல்லாம் சுடுறப்ப அடுப்பு நாரகசமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறது? மிளகா பச்சி மகளே பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்குறீன்ட்டு நீங்கள் ஏற்கனவே நான் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, மக்களுக்கு புதுசாக போடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி வீடியோவாக போட்டுக்கிட்டு கிடக்கேன். எல்லோரும் லைக் பண்ணணும்த்தே, லைக் பண்ணி ஹைப்பு பட்டனை அமுக்கணும்டா. அப்படி செய்யணும். அந்த என் வேலையை நீங்கள் கேட்குற உடனே நான் என் வேலையை நான் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்களும் எனக்கு லைக்கு பட்டு தட்டிடணும்டா. சரிதா? என்ன தொடக்குறது பார்த்தீங்களா? என்றைக்குமே பச்சை மாவை கலந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன்னாவும் நல்லாயிருக்கும். நான் உடனே சொல்கிறேன், ஏன்டா ஆர்வத்தில் ஆடுறாங்க. மழை நல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்கு வெளியில். மழை பெரிய மழையை பெய்தாப்பு, தூரல் அவளுக்கு இப்போத்தே மேகமெல்லாம் கூடி தூரல் போட்டு இடிக்குது. அப்போ டொம்பு 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 டொம்புண்டுது. வெளியில் தான் அடுப்பு பற்ற வைக்கணும்னு பார்த்தேன். மேகம் வந்தவுடனே ஓடியாந்து வெளியில். சிலிண்டர் தட்டுப்பாடத்தான் கிடக்கு. என்னாடி நண்டு வேகமா தோட்டேன், அப்புறம் சளி பிடிச்சுக்கிறேன். நண்டே பச்சை வெத்துக்கிட்டு இருக்கா? இதே பச்சை மிளகா பச்சை சின்ன சின்னதாக கீறி இருக்கேன். பெரிய கடையெல்லாம் பெருசாக போடுவோம், இதில் வந்து சின்னதாக கீறிட்டேன். ஏண்டுகளுங்க, நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் சுவைக்கு. இதை விட பச்சை மாவை கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சேன்டா இந்த இது இல்லாமல் வலுவலுன்னு இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏக்க பச்சை நாங்கள்லாம் இதில் போட்டோம்னா மிளகாயில் போட்டோம்னா பச்சை மாவு ஒட்டவே மாட்டேங்குது. நீங்கள் மிக்சிங் வாங்கி போடவே கூடாது. அதுக்கு பதிலாக கடையில் கடல மாவே விற்கும், தனி கடல மாவு. அந்த கடல மாவை கொடுங்கட்டு வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் போட்டு அப்புறம் சேர்த்து இந்த நான் சேர்த்தேன் பாருங்க, அது மாதிரி சேர்த்து அதுக்கப்புறம் போடுங்க. என்ன நான் சொல்கிறது? அப்போ நல்லா இப்படித்தான் சுடணும். மஞ்சள் நிறம் அக்காம எல்லாரும் சொல்றீங்களே தாய்க்கிழவி. அடுத்த 2026 தாய்க்கிழவி. தாய்க்கிழவி என்ன என்னை மாதிரி மனுஷ மக்கள் எம்பிட்டோ பேர் இருக்காங்க. ஏங்க அதில் ஒரு சில பேர் சொல்ல வராங்க, உன்னை பெருமையாக பேசணும், அப்போத்தே வந்து உனக்கு பிடிக்கும். உன்னை குறை வச்சுட்டோம்னா அப்படியே வந்து கோவிச்சுக்கிட்டு கோபமாக பேச கிளம்பிடுறேன் அப்படின்னு. எனக்கு மட்டுமா? உலகத்துக்கே பெருமையாக பேசினாத்தே பிடிக்கும். மனுஷனாக பிறந்தவ எல்லாருமே தன்னை பெருமையாக அந்த உலகத்துக்கு காட்டணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. தன்னை வந்து மட்டமாக நினைக்கட்டும், நம்மளை வந்து அசிங்கமாக பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு புரிய மனுஷங்களாகத்தான் இருப்பாங்க. அதிகமாக நல்ல மனுஷங்களாக இருக்கிற ஊரமே நம்மளை நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க.
குறைகளை வந்து உண்மையான குறைகளை சொன்னா ஏற்றுக்கிடுவேன். நீங்கள் வாட்டுக்கு தற்பெருமை பேசுகிற உன் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ தான் நல்லா குடும்பம் நடத்துறது மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் நான் அப்படியா சொல்கிறேன்? நான் தான் நல்லா குடும்பம் நடத்துகிறேன், பார்க்குற உங்களே ஓரம் குடும்பம் சரியில்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி குடும்பம் நடத்தினேன் அதை பார்த்து குடும்பம் நடத்துக்கிற சொல்கிறேன். நான் இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறேன், என் உன்னோட குடும்பம் நடத்துகிற முறைகளும் என்னுடைய செயல்பாடும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க மக்கள்னு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லா பொம்பளைகளும் வேறு மாதிரி இருக்காங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், அதுவும் பொம்பளைகளை சொல்லவே மாட்டேன். அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒருத்தவளுக்கு புடியாட புருஷன் வச்சிடும், ஒருத்தவளுக்கு புருஷன் நல்ல மனுஷனாக இருக்கும், அம்மா வச்ச கெட்டுக்கிட்டு பொண்டாட்டியை என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இது வந்து இது உருளைக்கிழங்கு அப்படி இருக்க ஒருத்த வாழ்க்கையிலையும் போய் நம்ம வாழ்ந்த பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். தப்பு தவறாக போகிற பொம்பளையில கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அப்படி போகிறதுக்கு காரணம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கலாம், அதனால அவங்க போவாங்க. அவங்கள நம்ம புறம் பேசுகிறதோ புறணி பேசுகிறதோ நம்ம நல்ல பொம்பளைன்றது சொல்கிறதோ நம்மளுக்கு அதோட பலன்களை வந்து நம்ம பிள்ளைகளை வந்து சேரும் அப்படின்னு பயப்படுறவன் நானே. என்னைட்ட சொல்கிறாங்க நீ தற்பெருமை வச்சுக்கிட்டுறேன், அது உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியுது. நான் என்ன செய்யறது? நம்ம வந்து ஒரு மனசில் நல்ல மனுஷன் நினச்சி பார்த்தோம்னா அவங்க செய்கிறது கூட நல்ல செயலாகவே தெரியும். அவங்க செய்கிற காரியம் பூரா அவங்கள நம்ம மனசுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லதே செஞ்சு காட்டினா கூட நம்மளுக்கு ஆமாம் வந்துட்டேன் வீடியோவுக்கு எதையாவது பேசுவான், சும்மா நடிச்சுக்கிட்டுறா அப்படின்ட்டு நம்ம மூளை நம்ப மறுக்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து யாரையும் பெருமை வச்சுக்கிட்டு யாரும் நம்மளை பெருமை சொல்லட்டுன்றதுக்காகலாம் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்தோம் வளர்ந்தோம் வாக்கப்பட்டோம், புருஷன் டைமு சார் கஷ்டம், நம்ம அம்மாவை பார்க்க முடியாது, நான் ஒரு இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிட்டேன் உன்னை எங்கிட்ட நான் பார்க்குறது அப்படின்லாம் இல்லாமல் பொம்பளை பிள்ளை நினச்சாண்டா குடும்பத்தையும் பார்த்து ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, புருஷன் விட்டு குடும்பத்தை நிராகரிப்பாங்க. புருஷன் சொல்லலை செய்யக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடாதுன்றீங்க அதாக்கு இதாக்கு அப்படின்னு சண்டை விடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டும் தான் முக்கியம், அதை சமாளித்து பொம்பளை கொண்டு போகணும் அப்படின்ற கொண்டு போன என்னோடய வாழ்க்கை கதையத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு கிடக்கேன். இதில் நீ பெருமை பேசுகிறேன்டா இல்லாத நடக்கார ஒன்றை நடந்ததாக கற்பனை பண்ணி பேசினாத்தே அது பெருமை, தப்பெருமை. என்ன நான் சொல்கிறது இந்தாங்க அதெல்லாம் விடுங்க, அறிவுரை சொன்னாலும் தெரியாது. ஏண்டா அவங்க என்ன பேசணும் முடிவு பண்ணி பேசுகிறவர்கிட்ட என்ன செய்யுது? இதுதான் மிளகா பச்சி முறு 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 முருண்டு கிறிஸ்பியாக கிருமியாக வந்திருக்கு. இந்தா நல்லா சவுண்டு இருக்குது. உப்பு பத்தாரமாக இருக்கே, எல்லாமே சுடுதுப்பா. இந்தா இங்கே இருங்க கேக்குதா, கருக்குண்டு நல்லா இருக்கு, ஆனால் உப்பு கொஞ்சம் பத்தாரமாக இருக்கு. உப்பு போட்டுருவோமா? வாங்க உப்பு போடுவோம். நல்லா சூப்பராக வந்துருக்கு. பச்சி நல்லா இருக்கும். ஒரு கடையில் ஆசையாக திங்கணும்டு, ஆனால் பார்த்துங்க ஆளுக்கு வந்துக்கிட்டே இருப்பாளா, அவங்களுக்கு சுட்டு போட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு நான் திங்கவே முடியாது. ஒரு நேரத்துக்கு என்ன செஞ்சிருவேன், கீழே உட்காந்துருவேன், போங்கப்பா நீங்கள் அதை விற்று முடிங்க அதுக்குள்ளே நான் திண்டுக்கிறேன் அப்படின்னு பசிச்சிடும். அப்படி வடைகளை திண்டு தான் உடம்பு வெயிட் போடுதோ என்னமங்க. வடை திங்கிறதா குறைக்கிறது ஆத்தாடி. கடையில் வடை சுட்டாலும் எங்கே போனாலும் வடையை வாங்கி திங்கிறதுல மெயினாக இருப்பேன், ஜோறு கூட திங்காமல் கிடந்துருவேன், ஆனால் வடை சுட்டு திட்டுவேன். இல்லைதா ஓ உப்புதான் கொஞ்சம் பத்தலை போட்டேன் உப்பு. இங்கே இருங்க முத மிளகாயை பார்த்துட்டு எத்தனை மிளகா வடையில் இப்படி திங்கிறாங்களே, இந்தாங்க இந்த வடை இந்த வந்துருச்சு இப்படி இது பண்ணுறாங்களே உரைக்காதான்னு நினைப்பேன். என்னதுதா அண்ணா செய்து எப்போ இருந்துச்சு மிளகா வடையில் இப்படி சொல்கிறாங்களே காரமாக இருக்காதுன்றே நினைப்பேன். இதை எப்படி திங்கிறாங்க கடைசியில் பார்த்தா தானே தெரியுது அதோட டேஸ்ட்டு. இனிக்கு இவ்வளோ செய்யுது. எப்போ வந்த குருவி குஞ்சு மாதிரி வந்து உட்காந்துச்சுங்க அம்மா, என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா, கடலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கு, கடலை அல்வா என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கு. நான் இவங்க பூரா இது கேட்டான்னு பச்சை கேட்டான்னு சுட்டிட்டு கிடக்கேன். மழை பெய்தா மழை பெய்தும் இடி இடிச்சிச்சு ஓடிச்சா நண்டு போய் மலையில் குளிக்க போறேன்னுச்சு அம்பட்டு புறாடா. இந்தா நம்ம பச்சி ஆத்தா வேலை விட்டு வந்துருச்சு. சீமா பண்ணு ஓய். இன்னைக்கு நான் கடை போடலை, ஆஸ்பத்திரிக்கு போனேன், போய் செக்கப் பண்ணிவிட்டு நல்லா இருக்குண்டா மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு. ஏமே
கேட்க நாளைக்கு போடுவோம். சிலிண்டர் வேற காலி ஆகிட்டே போகுது. என்ன சொல்கிறா அவ்வளோ இன்னுமே கிடைக்குமா என்னமோ தெரில. கிடைக்கா போட வந்தேன், கிடைக்கலன்னு அப்படியே ஓட்ட வந்தேன். தீபம் போட்டு வந்தேன் பூரா அந்த ரம்ஜான் வரைக்கும். ரம்ஜான் முடிஞ்சுட்டா அப்புறம் வடையும் ஓடாது, ஒன்றும் ஓடாது. இந்தாங்க இன்னும் வந்து வாங்க. இந்த உருளைக்கிழங்கு வடை, உருளைக்கிழங்கு பச்சி பச்சி சுடுது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நண்டு சுடுது, நண்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் புரு நண்டு. நான் மக்கள்கிட்ட கடை கொண்டு வரேன் பரவாயில்ல, கொண்டு வாங்கலாம். எப்படி நண்டு பற்றியில் நின்றாங்க. ஆஹா ஆஹா என்னடி சாலா? சால் போட வேணாம், நான் மூஞ்சியத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் மகளை பாருங்க, சால் போடவான். அவங்க அப்பா வந்துருவாரு. கொண்டா கொண்டாடி சாலா. நீ முதல் சட்டி போடு. என்னைய சால் போட சொல்ற, நீ சட்டி போடாமல் தர்ற. குளிச்சுட்டு அப்படி தர்ற. போட்டு விட்ற. அடே சர்பா திண்டுக்கிட்டு இருக்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். சால் போட சொல்லி. இந்தாங்க இந்தா. நல்லா இருக்கும். அப்படி இருக்கும். அப்படியே இது நல்லா வெந்து என்னம்மா சுடுதுப்பா. கொஞ்ச நேரம் சுடாமல் இருவேன். திண்டுக்கிற மாட்டேன். திங்கி வரைக்கும் பொறுக்குதுல. தாரண்டி என் மக, நீ மட்டும் திங்கிறியம்மா. இருடி வேகணும்ல. நல்ல உருளைக்கிழங்குலாம் புசு புசுன்னு வந்துருச்சு. நல்லா இருக்கு. என்ன சூடு தான் பொறுக்குதுல. என்னம்மா சுடுதுவா? சுட சுட டீ குடிக்கிறாங்க. நம்மளுக்குலாம் குடிச்சா சுரு சுரு சுருன்னு நாக்கில் 2 நாளைக்கு ஒட்டிக்கிறோம். 1000 பேர் குடிப்பேன். எப்படி இதே வடை இப்படி தான் பச்சி வடையெல்லாம் போட்டு நல்லபடியாக குடும்பத்துக்களை நல்லா கவனிங்க. நாங்கள் ஆத்தா வந்துருச்சு. ஆத்தா கொண்டு போய் வடையை கொடுக்குறேன். இந்த பச்சி 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 உருளைக்கிழங்கு பச்சி. என் மனசை சட்டி போடல. இந்த ஆத்தா வந்துருச்சு. இந்தாத்தா இந்தாத்தா. ஆத்தா எனக்கு கடலையெல்லாம் வேண்டதுக்கு தான், கடலை எல்லாம் வேண்டது இருக்கு. அது பொங்குக்கு வேண்டது இருக்காங்க. வடையத்தே அதிகம் திம்போம் கடை கடையில். லீவு நாள்டாவே ஏதாவது செஞ்சுருவேன். லீவு நாள்டா வடைன்னு இல்லை, என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். என்ன பெரிய அதுக்கு தானே. கறிகிருச்சுங்க. சரிங்க, நாங்கள் இன்னும் சுட்டு தின்றோம். நீங்கள் லைக் பண்ணுங்க. இப்படித்தான் பச்சை சுடுறது எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பு பட்டனை அமைக்கி விடுங்கத்தே. அதே மறந்துடாதீங்கடா, ஹைப் பட்டன் அமைக்கி விடுங்கடா. நான் சுட்டு பிள்ளைகள் பூரா கொடுக்குறேன். மானசெல்லாம் கிளம்பிடுச்சு கேட்கண்டு. நீங்கள் மட்டும் திங்கிறீங்க. ஏன் வாங்கி தொலைத்தலான்டுது. அங்கே தான் சுட்டுக்கிட்டே திங்க முடியாது. இங்கே இருந்தும்போ மிளகா பஜ்ஜி மட்டும் எங்கள் அவர் சீமாப்பா வரவும் சுடுவோம். அது சூட தின்னு மிளகா பஜ்ஜி திண்டாத்தே நல்லா இருக்கும். இல்லாட்டா இனிப்பாக இருக்கும். சுட திண்டா காரமும் இருக்கும், அப்படியே வாயில் சூடு இருக்கும். அப்படியே ஒரு டீயை போட்டு குடிச்சா ஆஹா ஆஹா அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். லைக் பண்ணுறீங்களா? பண்ணுங்கத்தே. பண்ணிடுவீங்க. நீங்கள் கொல்லணுமா சொல்லிட்டாங்க. நீங்கள் லைக் கேட்டுக்கிட்டே கிடக்காதீங்க. நாங்கள் பண்ணிடுவோம். அப்படி மக்களாகிட்டீங்கத்தே. போடுங்கத்தே. சரி, நம்ம கட் பண்ணட்டுமா? என்னது கை உரம்